இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவனுடைய சமூகத்திலே அவருடைய வார்த்தையை கேட்கும்படியாக இந்த நாளிலே வந்திருக்கிறவங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நாம் சிந்திக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 35 முதல் 37 வரை. அவர்களில் நியாயசாஸ்திரி ஒருவன் அவரை சோதிக்கும்படி, போதகரே, நியாயப்பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டான். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. கிறிஸ்தவர்களுக்குள்ளே அஸ்திபாரமாக அமைந்திருக்கிற ஒரு பெரிய வார்த்தை. ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறது, உன்னுடைய முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் என்னிடத்திலே அன்பு கூறுவாயாக. யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்திலும் உபாகமம் 6ஆம் அதிகாரத்திலும் அருமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரே காரியம், என்னிடத்திலே முழு இருதயத்தோடு நீ அன்பு கூறுகிறாயா? இந்த நாளிலே நாம் யாரிடத்திலே அதிகமான அன்பை செலுத்துகிறோம்? நாம் குடும்பங்களிலே வீடுகளிலே இருக்கும் பொழுது அன்பு யாரிடத்திலே அதிகமாக இருக்கிறது? நம்மளுக்கு முன்பாக இருக்கிற நம்முடைய வீடுகளில் இருக்கிற டிவிகளுக்கு முன்பாகவா, இல்லை என்று சொன்னால் சினிமா மற்றும் நம்ம அதிகமாக பார்க்கிற சீரியல் போன்ற இந்த காரியங்களுக்கு நம்முடைய முழு மனதை செலுத்துகிறோமா? அன்பை யாரிடத்தில் செலுத்துகிறோம்? ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற பெரிய காரியம், நீ என்னிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. நாம் அவரிடத்தில் அன்பு கூறுவோம் என்று சொன்னால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, நீங்கள் வேண்டிக் கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுப்பார். பிதாவானவர் தந்தரத்தக்கதாக பெரிய காரியங்களை நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு செய்வார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்னும் அவர் ஆழமாக சொல்லுகிறார், தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுபவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இன்னும் ஆண்டவர் சொல்லுகிறார், அவரிடத்தில் அன்பு கூறுபவர்களுக்கு அவர் ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறதை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் நம்முடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி என்று சொன்னால் நம்முடைய ஆண்டவர் நம்மளுக்காக அநேக காரியங்களை அவர் ஆயத்தமாக்கி வச்சிருக்கிறார். அவர் இன்னும் நம்மளை பார்த்து சொல்லுகிறார், நீ என்னிடத்தில் முழு இருதயத்தோடு அன்பு கூறு. இன்றைக்கி யார் இடத்துல நாம் அன்பு கூறுகிறோம்? ஆண்டோடைய வேத வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா? அவரிடத்தில் அதிகமாக நம்ம அன்பு செலுத்தி கிட்டி சேருகிறோமா? அவர் நம்மளுக்காக வைத்திருக்கிற நினைவுகள், நம்மளுக்காக வைத்திருக்கிற அநேக காரியங்களை இந்த நாளிலே நாம் எப்படி அதை கையாண்டு கொண்டிருக்கிறோம், எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இன்னும் அவர் சொல்லுகிறார், தன்னை விசுவாசிக்கிறவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தர்லி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் ஒரே பேரான குமாரனை நம்மளுக்காக ஈவாக கொடுத்ததினாலே அவர் நம்மளிடத்திலே இந்த உலகத்திலே எவ்வளவாக அன்பு கூர்ந்திருக்கிறார். நாம் அவரிடத்திலே அன்பு கூற வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார், அவர் வாஞ்சிக்கிறார். அவர் நம்மளை அதிகமாக நேசிக்கிறதற்கு, என் பக்கத்திலே கிட்டி சேர்கிறதற்கு அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரே காரியம், உன் முழு மனது எங்கே இருக்கிறது? இந்த நாளிலே இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற உன்னுடைய ஆஸ்தி மேலேயா, அந்தஸ்து மேலேயா, இல்லை என்று சொன்னால் உனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற பெரிய உயர்வான வேலையின் மேலேயா உனக்கு இந்த நாளிலே முழு மனது எங்கே இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். நம்முடைய முழு மனது எங்கே இருக்கிறதோ அங்கே ஆண்டவர் நம்மளோடு கூட இடைபட முடியும். ஆண்டவர் நியாயசாஸ்திரியை பார்த்து சொல்கிறார், அவன் என்னிடத்திலே முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் முழு மனதோடும் அன்பு கூற வேண்டும், இப்படியாக சொல்லுகிறார். இன்னும் உபாகமம் 6ஆம் அதிகாரத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, நீ முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூர்ந்து அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, பிள்ளைகள் நடக்கிற போதும் படுத்து கொள்ளுகிற போதும் வீட்டிலே உட்கார்ந்திருக்கிற போதும் அவைகளை குறித்தே பேசு, என்னுடைய கட்டளைகளை கற்பனைகளை கை கொள்ளு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்த பெரிய கட்டளை, நீ என்ன பண்ணி என்னிடத்தில் அன்பு கூறு. ரெண்டாவது ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னிடத்தில் நீ எப்படி அன்பு கூறுகிறாயோ அதே போல் பிறனிடத்திலும் அன்பு கூறு. இந்த அன்பு தான் எல்லாரிடக்கும் இன்றைக்கி செய்ய முடியாத ஒரு காரியமாக இருக்கிறது. அநேக காரியங்களிலே நாம் அன்பு செலுத்த முடியவில்லை. உடன் பிறந்தவர்களுக்கு மேலே அன்பு செலுத்த முடியவில்லை.
நம்மளுக்கு எப்பொழுதும் துணையாக இருக்கிற மனைவி மேலே அன்பு செலுத்த முடியவில்லை. நம்முடைய சகோதரர்கள் சகோதரிகளிடத்தில் அன்பு செலுத்த முடியவில்லை. தாய் தகப்பனிடத்தில் அன்பு செலுத்த முடியவில்லை. இன்றைக்கி அநேக மருமகள் மாமியார் மேல் அன்பு செலுத்த முடியவில்லை. மாமியார் மருமகளுடைய காரியங்களில் அன்பு செலுத்த முடியவில்லை. எப்படி ஒரு மாமியார் தன்னுடைய மகளை நேசிக்கிறதை போல தன்னுடைய மருமகளை நேசிக்க வேண்டும், அதே போல் மருமகள் தன்னுடைய மாமியாரை தாயை போல நேசிக்க வேண்டும். ஒருவேளை கடினமான வார்த்தைகள் வரும் பொழுது அங்கே தன்னுடைய தாய் பேசினால் எப்படி அவர்கள் சகித்து போவார்களோ, இல்லைன்று சொன்னால் தன்னுடைய மகள் பேசினால் எப்படி சகித்து போவார்களோ அவ்வளமான சகிப்புத்தன்மை வர வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நாம் அன்பு கூற வேண்டும். தேவனிடத்தில் அன்பு கூறுவோம் என்று சொன்னால் நாம் மறுபடி இந்த உலகத்திலே நாம் பார்க்கிற, நம்மளோடு கூட இருக்கிற, நம்மளோடு கூட வாழுகிற ஒவ்வொரு மனிதரிடத்திலும் நாம் அன்பு கூற முடியும். இந்த அன்பில் தான் ஆண்டவர் எல்லாவற்றையும் கட்டி வைத்திருக்கிறார். பவுலப்போஸ்தலன் அழகாக சொல்லுகிறார், அன்பு எனக்கு இல்லாவிட்டால் நான் ஒன்றும் இல்லை என்று சொல்லி பார்க்கிறார். அப்படி என்று சொன்னால் இந்த அன்பிலே தான் ஆண்டவர் எல்லா காரியத்தையும் அங்கே அடக்கி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். இந்த அன்பு இன்னும் ஆண்டவர் ஆழமாக சொல்லுகிறார், பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். இப்படி அந்த அன்புக்குள்ளே அநேக காரியங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை கொடுத்ததினாலே அன்பு உண்டானது. இயேசு கிறிஸ்து தன்னையே பலியாக நம்மளுக்காக கொடுத்திருக்கிறார். அவர் நம்மளுக்காக அந்த விண்ணுலகை விட்டு இங்கே பூமிக்கு இறங்கி வந்திருக்கிறார். எவ்வளவு பெரிய அன்பு! ஒருவேளை இந்த உலகத்தின் அன்பு தாய் தகப்பனுடைய அன்பை காட்டிலும் பெரிய அன்பு வேறு ஒன்றும் இல்லை. தாயுடைய அன்பு இன்றைக்கி அநேக பெற்ற பிள்ளைகளை கொலை செய்ய வேண்டிய அளவுக்கு பெரிய அன்பாகிய தாயுடைய அன்பு இன்றைக்கி துணிந்து விடுகிறது. ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய அன்பு, அந்த அன்பு உன்னை கைவிட்டாலும், இந்த உலகத்திலே பெரிய அன்பாக இருக்கிற தாயுடைய அன்பு உன்னை கைவிட்டாலும் என்னுடைய அன்பு உன்னை கைவிடுவதில்லை. நான் உனக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறேன். நான் உனக்காக அநேக பரியாசங்களை, நிந்தைகளை எல்லாம், அவமானங்களை எல்லாம் நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். நீ எனக்காக எண்ணத்தை செலுத்துகிறாய். நீ யாரிடத்திலே உன்னுடைய முழு மனதை செலுத்துகிறாய்? நீ யாருக்காக இந்த பூமியிலே வாழுகிறாய்? ஒருவேளை என்னிடத்தில் அன்பு செலுத்த யாரும் இல்லை என்று சொல்லி ஏங்குகிற உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் எப்பொழுதும் உன்னை நேசித்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அதனால் இன்றைக்கி நம்ம முழு இருதயத்தை, முழு ஆத்துமாவை, முழு மனதை, முழு பலத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய அந்த ஒரே ஒரு தெய்வத்துக்கு நாம் செலுத்துவோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நன்மையான காரியங்களை செய்வார், நம்மளை அங்கீகரிப்பார், நம்முடைய ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார். அதற்கு பதிலை நிச்சயமாக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தருவார் என்கிறதற்கு எந்த விதமான சந்தேகமுமே இல்லை. அதனாலே நாம் தேவனிடத்தில் முழு இருதயத்தை நாம் செலுத்துவோம், முழு பலத்தோடு அவரிடத்தில் அன்பு கூறுவோம், அவருடைய வேதத்தை படிப்போம், தியானிப்போம், அதன்படி நடப்போம். அப்பொழுது ஆண்டவர் நம் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் நம்மளுக்கு தந்தர்லி நம்மளை நிச்சயமாக ஆசீர்வதித்து அவர் வழிநடத்த வல்லமுள்ளவராக இருக்கிறார். நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பரலோகத்தில் இருக்கிற எங்கள் நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய சன்னிதானத்தை நோக்கி பார்க்கிறோம். நாங்கள் இந்த நாளில் கேட்ட சத்தியம் முழு இருதயத்தோடும், முழு ஆத்துமாவோடும், முழு பலத்தோடும், முழு மனதோடும் என்னிடத்தில் அன்பு கூறும். அதே போல் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக. இந்த பெரிய கற்பனை, ஆண்டவர் கொடுத்த பெரிய பிரதானமான கட்டளையை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாக எங்களை மாற்றுங்க. இந்த உலகத்திலும் எங்களோடு கூட இருக்கிற உறவில் இருக்கிற எல்லாரிடத்திலும், சகோதரரிடத்திலும், எல்லாரிடத்திலும் உடைய அன்பை நாங்கள் வெளிப்படுத்தி காண்பிக்க நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டியறல வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உடைய பரிசுத்த உன்னத நாமத்தை எங்கள் மூலம் மகிமைப்படுத்தும். நாங்கள் குறைவுள்ளவர்கள், எங்களுக்கு அன்பு செலுத்த எங்களுக்கு கிருபை பாராட்டும், உதவி செய்யும். நீர் அப்படியே செய்யும். எல்லா துதிக்கான மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு இரட்சகர் மூலம் வேண்டிக் கொள்கிறோம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.